வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி ராசி பலன்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு வர்றோம். அதே போல் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து நீங்கள் பயன்பெற்ற மாதிரி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ராசி பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கண பலன்களையும் சேர்த்து பாருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிம்ம ராசியாக இருக்கீங்க, ஒரு விருச்சக லக்கணமாக இருக்கீங்க அப்படின்னா சிம்ம ராசி பலன்களையும் பாருங்கள். அதே போல் விருச்சக ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முழு பலன்களும் கிடைக்கக்கூடுங்க. அப்போது இந்த இரண்டு ராசி பலன்களையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. சிம்ம ராசியாக இருந்து சிம்ம ராசியோட பலன்களை மட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விருச்சக லக்கணமாக இருந்தீங்கன்னா விருச்ச லக்கணத்தோட பலன்களை பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ இந்த சிம்ம ராசியோட பலன்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கும், இன்னொரு விஷயங்கள் நடக்காது. அதாவது விருச்சக ராசியோட பலன்களை நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட பலன்கள் ஒரு 50%, சிம்மராசியோட பலன்கள் ஒரு 50%. அப்போ இரண்டும் சேர்ந்து 50-50 பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ இந்த இரண்டு பலன்களையும் பாருங்கள். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய உடலை இயக்குறது எது? உயிர். அப்போ இந்த உடலும் உயிரும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் நம்மளுடைய செயல்பாடுகளை செய்ய முடியுங்க. அப்போ உடல் தனியாக உயிர் தனியாக இருந்துச்சுன்னா அது எப்படி வேலை செய்யாமல் இருக்கும். அப்போ லக்கணமும் ராசியும் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு முழு வேலைகளும் ஒரு செயல்பாடுகளும் செய்யக்கூடுங்க. அப்போ இரண்டு பலன்களையும் சேர்த்து பாருங்கள், உங்களுக்கு உண்டான ஒரு முழு பலன்களும் கிடைக்கும். அதனால் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக தொடர்ந்து கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நாங்கள் பாதகமான விஷயங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாதகமான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்க. அதுதான் இந்த ராசி பலன்களுடைய நோக்கமே. நாங்கள் சொல்கிற சில விஷயங்கள் பாதகமாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது. அதே போல் தான் ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் சொல்கிற விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும், எச்சரிக்கையுடன் இருந்தாலும் போதும். நீங்கள் எதுலேயுமே தெளிவான ஒரு முடிவோடு எடுக்கும்போது எல்லா விதத்துலேயுமே நீங்கள் ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. அப்போ ராசி பலன்கள், லக்கண பலன்கள் இரண்டையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு உண்டான ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ நம்ம மார்ச் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்ப்போமுங்க. அப்போ இந்த மார்ச் மாதம் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கிரக நிலைகளை பார்த்தோம்னா மேசத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் கன்னிராசியில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குது. துலாம் ராசியில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அதான் இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வருவாங்க. மகரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. கும்பத்தில் சனி சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், மீனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. இப்போ கிரக மாற்றங்களும் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுதுங்க. இப்போ மார்ச் மாதத்தில் 4 கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழப்போகுது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 2-3-2024 அன்று பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனராசியில் இடப்பெயர்ச்சியாகி பயணம் செய்வார். அதே போல் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 8-3-2024 அன்று மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சென்று அதிலிருந்து பயணம் செய்வாருங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று அந்த கிழமைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்திலிருந்து கும்பத்தில் சென்று இந்த செவ்வாய் பகவான் பயணம் செய்கிறாரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 14-3-2024 அன்று கும்பத்திலிருந்து மீனத்தில் போய் உட்கார்ந்து மீனராசியிலிருந்து பயணம் செய்வாருங்க. இந்த கிரக நிலைகள், கிரக மாற்றங்களுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பாதகமான பலன்களா இல்லை சாதகமான பலன்களா அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம். அப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான பலன்களை நம்ம முழுவதுமாக இப்போ பார்ப்போங்க. பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாக விளங்கக்கூடிய மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் எல்லாமே இருக்குங்க. அப்போ உறவினர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குறைந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அப்போ ஜென்மராசியில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுடைய கோபத்தை எல்லாம் இந்த காலகட்டங்களில் குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது, அதே போல் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது, இதெல்லாம்
இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. குறிப்பாக நீங்கள் வயது மூத்தவரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை தருமுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குங்க. அப்போ ஜென்மராசியில் ராகு 12:1 பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிப்பதாலும் 2 குரு மாதத்தோட முற்பாதியில் பார்த்தீங்கன்னா 11 செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் பொருளாதார நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாகவும் அமோகமாகவும் காணப்படுதுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேருங்க. அந்த இதுலேயும் நீங்கள் கவனமுடன் இருங்க. தொழில் வியாபாரம் செய்வவங்களாக இருந்தீங்கன்னா பேச்சில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது. கூட்டாளியை பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களையும் கூட்டாளிகளையும் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்யக்கூடிய பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய பணிகளில் திறம்பட நீங்கள் செயல்பட்டு அனைவருடையும் பாராட்டுகளையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகத்தாங்க காணப்படுது. அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் தனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்குங்க. பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருந்து அனைத்து விதமான தேவைகளையுமே இந்த மாதத்தில் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையும் மிக சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாருங்க. அப்போ குரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். உங்களுடைய எண்ணங்களை முதல் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் செயல்படுத்தினாலே போதும் அதற்குண்டான முழுமையான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணி வைப்பாருங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாரு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஜென்மராசியில் ராகுவுடைய பயணம் இருக்குது. கேது 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் பார்த்தீங்கன்னா எதிலுமே உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. உங்களுடைய முன்கோபத்தை எல்லாம் குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது நல்லதுங்க இந்த காலகட்டங்களில். அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா அதிக காலம் தங்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ 7.5 சனியில் விரயச்சனி நடந்து வருதுங்க. இப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். அலைச்சல்கள் காரணமாக இருப்பதை விட அனுபவிக்க சில இடையூறுகளையும் உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பாருங்க. அப்போ தடை தாமதங்கள் ஏற்படுங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் இந்த சனி பகவான். அதனால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகைகளில் கடன்கள் ஏற்படலாம். அதனால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடும் இருப்பது நல்லதுங்க. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் எதிலும் நிதானத்தோடும் இருப்பதும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. தேவையான மருத்துவ பரிசோதனைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பிட்ட இடைவேளையில் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பண உறவு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. இப்போ உங்களுடைய தேவைகளை இந்த மாதம் உங்களுக்கு எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகி எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சனி பகவானால் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் தைரியத்தோடு இருங்க. நிச்சயம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அப்போ தாராள தன உறவுகள் எல்லாம் இருக்குது. சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாக்கி கொடுக்குறாருங்க. அது அற்புதமான ஒரு அமைப்பாகவும் காணப்படுது. தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியுங்க இந்த மாதம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான செய்திகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடும். வேலைக்கு செல்வங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் மீது இருந்து வந்த வீண் பழி சொற்கள் எல்லாமே விலகி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மிக அற்புதமாக காணப்படுதுங்க.
குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியுங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல நன்மதிப்புகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகளால் பெற்றோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குங்க. அப்போ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. புரட்டாதி 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் நீங்கள் அந்த இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பினை எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வரலாமுங்க. அப்போ வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ்ச்சிகளுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகளால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எல்லா நன்மைகளையுமே பார்த்தீங்கன்னா தடையின்றி அடைவீங்க. அப்போ மாணவர்களுடைய கல்வியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் விலகக்கூடுங்க. அதனால் ஏற்பட்ட மனப்பாரங்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய காண்பீங்க. வரக்கூடிய உபரி வருவாயால் சில கடன்கள் எல்லாமே அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுது. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குங்க. தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குது. மனைவி வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொள்முதலையும் தயக்கமின்றி நீங்கள் செய்யலாமுங்க. இந்த காலகட்டங்கள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் எல்லாம் உங்களுக்கு பெருகக்கூடுங்க. போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சர்வேஸ்வரரை ராகுகால நேரத்தில் வழிபாடு மேற்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்குங்க. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 27/3/2024 அதிகாலை 2:56 மணி முதல் 29/3/2024 பகல் 2:09 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையும் முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். நீங்கள் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டு வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நன்றி, வணக்கம்.